சற்று முன் விபத்தில் சிக்கி மிகப்பெரிய இந்திய வீரர் பலியா பேரதிர்ச்சி செய்தி வெளியாயிருக்கு என்றே சொல்லலாம். அதாவது ஃபெப் மந்த் வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது. மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் தொடர் இருக்குங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா. T20 சீரிஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிஐ சீரிஸில் இந்த இம்பார்ட்டன்ட் பிளேயர் இடம் பிடிச்சிருக்காரு. ஓகேவா. இந்த சூழலில் மிகப்பெரிய விபத்தில் அந்த பிளேயர் வந்துட்டு மரணம் ஆயிருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. அந்த செய்தி என்ன, சோகமான நிகழ்வு என்ன, நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க. சமீப காலமாகவே விராட் கோலியோட ஃபார்ம், அதாவது பேட்டிங் ஃபார்ம் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, தடம் புரண்டு விட்டது என்றே சொல்லலாம். மோசமான அவுட் ஆஃப் ஃபார்மு. அதே மாதிரி அவருக்கு இந்தியாவில் இருக்கவே பிடிக்கல. லண்டனில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டார்னு வைங்களேன், ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டார். மேலும் அதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் கிரிக்கெட்டில் இருந்து ஃபோக்கஸை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ விடுறாங்கன்னு வைங்களேன். அதாவது ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டாங்க, வேறு பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டாங்க. ஏன்னா இவருக்கு 37, ரோஹித் சர்மாவுக்கு ஏஜ் வந்துட்டு 38 ஆகுதுங்க. அவள் தான் கிரிக்கெட்லேருந்து ஓய்வை அறிவிச்சிட்டு வேறு தொழில், வேறு பிஸ்னஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அதனால தான் டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்மு. அதாவது ஒரு ஆசிய கண்ட பேட்ஸ்மேன்களுக்கு வந்துட்டு ஸ்பின் அடிக்க தெரியல. நியூசிலாந்து, இந்தியா வந்து ஜெயிச்சுட்டு போகிறாங்க டெஸ்ட் சீரிஸ். அதே மாதிரி பிஜிடி டெஸ்ட் சீரிஸும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கடந்த ஒரு என்னங்க சொல்கிறது, ஒரு வருஷமாகவே மோசமான அவுட் ஆஃப் ஃபார்மு. இந்த நிலையில் பிசிசிஐ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இப்படி விளையாட்டால் சரி வராது, போய் ரஞ்சி ட்ரோஃபி கிரிக்கெட் விளையாடுங்க. ரஞ்சி அதாவது உள்ளூர் கிரிக்கெட் விளையாடுங்க. அதில் நீங்கள் எப்படி விளையாடுறீங்க, அதில் உங்கள் ஃபார்ம் மேம்பட்டுச்சுன்னா தான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்குள்ளே வர முடியும்னு ஒரு மிகப்பெரிய செக் வச்சாங்கன்னு வைங்களேன். இந்த சூழலில் வந்துட்டு வேண்டா வெறுப்பில் சரி போய் விளையாண்டு தொலைவேன்னு சொல்லிட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா ரஞ்சி கிரிக்கெட்டில் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அங்கேயும் வந்துட்டு மொக்க ஃபார்ம், மொக்கத்தனமாக விளையாடுறாங்க. இந்திய ஸ்பின்னர், அந்த லோக்கல் ஸ்பின்னரை வந்துட்டு அடிக்கவே தெரியலைங்க, தடம் புரண்டுறாங்கன்னு வைங்களேன். நேர வர்ற பந்தையே விட்டுறாங்க. அதான் கிரிக்கெட்லேருந்து ஃபோக்கஸை விட்டாங்க என்றே சொல்லலாம் விராட் கோலி, ரோஹித் சர்மா. இந்த சூழலில் அதாவது ஃபிட்னஸையும் இழந்துட்டார் ரோஹித் சர்மா. ஆனால் விராட் கோலி வந்துட்டு கரெக்டாக இருக்காருன்னு வைங்களேன். ஆனால் கிரிக்கெட் மேலே இவருக்கு ஃபோக்கஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த சூழலில் தான் ஒரியிலேயே வந்துட்டு ஏதோ வேண்டா வெறுப்புக்கு விளையாண்டார், டெல்லி டீமுக்கு விளையாண்டார். ராஞ்சியில் வந்துட்டு இந்த போட்டி நடைபெற்றது. ஓகேவா. இங்கே வந்துட்டு அந்த ஸ்டேடியத்தில் 22,000 பேர் தான் அமர முடியும் இருக்கை, அப்படி தாங்க இருக்குது. விராட் கோலியை பார்க்க ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா டஜன் கணக்கில் வந்துட்டாங்க மக்கள், குவிந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். விராட் கோலியை எப்படியாவது பார்த்து விடணும்டான்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 1,00,000 பேருக்கு மேலே அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. கண்ட்ரோலில், அதாவது வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு அமைச்சு போலீஸார்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 2 விராட் கோலி ஃபேன்ஸ் வந்துட்டு இறந்து உள்ளதாக ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. இந்த செய்தி இருந்து விராட் கோலி மனம் உடைஞ்சிருக்காருங்க. மேலும் அதாவது அங்கே செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெசேஜ் போயிருக்குன்னா, விராட் கோலி வந்துட்டு இனிமேலும் இங்கே விளையாடக்கூடாது, உள்ளூர் போட்டிகளில் விளையாண்டார்னா இந்த மாதிரி கூட்டல் நெரிசலில் மக்கள் இறக்க நேரிடும், அவரோட ஃபேன்ஸ் இறக்க நேரிடும்னு சொல்ல மனம் உடைஞ்சிட்டார். ஓகேவா விராட் கோலி. மேலும் அந்த இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ரசிகர்கள் குடும்பத்துக்கு ஏறத்தாழ ஒவ்வொரு கோடி வந்துட்டு உதவி பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இனிமேல் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் என்னை எடுத்தாலும் சரி, எடுக்கலாட்டினாலும் சரி, உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாட மாட்டேன். ஏன்னா நான் விளையாட போய் என்னோட ரசிகர்கள் இறப்புக்கு ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது. இது மிகவும் மனம் வேதனையாக இருக்கிறது என்றும் சேம் டைம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த T20 சீரிஸ் முடிஞ்ச பிறகு ஓடிஐ சீரிஸ் நடைபெற உள்ளது இல்லையா, இந்த ஸ்குவாடில் விராட் கோலி இடம் பிடிச்சிருக்காரு. அந்த தொடர்லையும் விளையாடவில்லை என்றும் ரொம்ப மனம் டிப்ரெஷனாக இருக்கிறது என்றும் நம்ம விராட் கோலி கண் கலங்கி அவரோட இரங்கலை வந்துட்டு அந்த ரசிகர்களுக்கு, இறந்த ரசிகர்களுக்கு தெரிவிச்சிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க.